வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க மாறுவேஷம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ற மாதிரி நம்மள பயங்கரமா யோசிக்க வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஏடிஎம்ல செக்யூரிட்டியா வேலை பார்க்குற ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திருடுறதுக்காக ஒரு 4 பேர் உள்ள நுழையிறாங்க. அதுல ஒரு நபரை இவர் ஷூட் பண்ணிடுறாரு போல. வந்த அந்த 4 பேர் யாரு? இவர் வேணும்ட்டே ஷூட் பண்ணாரா? இதுக்கு பின்னாடி இவர் தான் பிளான் போட்டிருக்காரா? அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குல்ல. போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நான் சொன்ன விஷயத்தை தான் காட்டுறாங்க. அது என்னன்னா, ஒரு ஏடிஎம்ல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. 4 பேர் சேர்ந்த மாதிரி ஏடிஎம் கொள்ளையடிச்சிருக்காங்க. அங்க இருக்க வயசான செக்யூரிட்டி ஒரு நபரை மட்டும் ஷூட் பண்ணிருக்காரு போல. கூட வந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த நபரை காப்பாத்துற மாதிரி தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இப்ப இந்த விஷயத்தை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி செக்யூரிட்டியோட பிளான் இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. அதாவது செக்யூரிட்டி ஷூட் பண்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு அந்த 4 பேரை வச்சு செக்யூரிட்டியே கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செக்யூரிட்டி பேர்ல விசாரணை போது போல. இவர் தான் அந்த செக்யூரிட்டியோட மருமகன், பேரு ராகுல் அப்படின்றது. இவருமே இப்ப தம் அடிச்சுக்கிட்டே நியூஸ்ல ஓடிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த செக்யூரிட்டியை காட்டுறாங்க. இவரோட பேரு ஜார்ஜ் அப்படின்றது. இவர்கிட்ட ஏற்கனவே நிறைய வாட்டி பேசி பார்த்திருக்காங்க. இவருமே சொன்னதையே எத்தனை வாட்டி சார் சொல்றது? எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தடுத்து சண்டை போட்டேன். கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கும் போது நான் அவங்க கண்ணியே புடுங்கி ஷூட் பண்ணேன். இவ்வளவுதான் சார் நடந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா போலீஸுங்களுக்கு இவர் ஏதோ பிளான் போட்டிருக்காரோ, அந்த பிளான்ல ஏதோ சொதப்பல் நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இவங்களுக்கு அங்க இருக்க சிசிடிவில சில பிக்சர்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு போல. அது மூலியமா தான் இந்த ஆங்கிள் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெரியவர் தான் ஏதோ பிளான் போட்டிருக்காரு, அதுல ஏதோ சொதப்பல் நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இந்த பெரியவரை ஷூட் பண்ணவன் இந்நேரத்துக்கு இறந்து போயிருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் இவங்களுக்குள்ள இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பெரியவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட பேரு மீரா அப்படின்றது. அவங்க கையை அறுத்து தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க போல. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏண்டா அவ கையை அறுக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி மருமகனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இப்ப அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, அதனால அப்பாவும் சரி அதே மாதிரி வந்து ஹஸ்பண்டும் சரி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்க மட்டும் டாக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு இப்ப ஓகேவான்னு கேட்கும்போது இப்ப ஓகே தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு மொத வாட்டியே இப்படி பண்ணல போல. இதுக்கு முன்னாடியே 4-5 வாட்டி இப்படி பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஒன்னும் பிரச்சனை கிடையாது, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அப்பா பார்க்கணும்னு கேட்டிருப்பாரு. அதனால தான் அப்பாவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. இப்ப பொண்ணு முடிச்சோன்னா போய் பாத்துக்கோங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பாவும் பொண்ணை பார்த்து ரொம்ப கவலைப்படுறாரு. ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஏமா திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை அப்பாக்கு ஏதாவது ஆயிடுமான்ற மாதிரி பயப்படுறியா? அப்பாக்கெல்லாம் எதுவுமே ஆகாது. நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணலமா. நம்மளெல்லாம் கடவுள் கைவிட மாட்டான். நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காதமா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. பேசுனது போதும், கிளம்பு அப்படின்ற மாதிரி அப்பாவை கூப்பிடுறாங்கல்ல. அப்பாவும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஜார்ஜுக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல பொண்ணு மேல ரொம்ப பாசம்லாம் வச்சிருப்பாரு. அதே சமயம் இப்ப மருமகனா ராகுல்னு ஒருத்தர் இருக்காருல, அவரை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டு பையனா இருப்பாரு. அவரோட அப்பா அடிக்கிறதுக்காக துரத்திட்டு வரும்போது எதுக்கியா சின்ன பையனை போட்டு அடிக்கிறன்ற மாதிரி ஜார்ஜ் தான் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. நீ வாடா தம்பி அப்படின்ற மாதிரி பக்கத்துல உட்கார வச்சிருப்பாரு. சோ 2 குடும்பமும் பக்கத்து பக்கத்துல இருந்திருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இந்த ஜார்ஜோட ஒய்ஃப் கார் ஓட்டுறதுக்கு கத்துக்கலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 குடும்பமும் சேர்ந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக கார் எல்லாம் வாங்கியிருக்காங்க போல. பிரசன்ட்ல கதையில சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து பாஸ்ட்ல நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது பொண்ணான அந்த மீரா யோசிச்சு பாக்குறாங்க. அதே மாதிரி மருமகனான ராகுல் யோசிச்சு பாக்குறாரு. இதை தாண்டி ஜார்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவரை போலீஸ் கூட்டு போகும்போது அவருமே இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த 2 குடும்பமும் ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு அவங்க வராங்க, அவங்க வீட்டுக்கு இவங்க போறாங்க. இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஜார்ஜ் வீட்டுல வந்து கிணத்துல வந்து அழுக்கு ரொம்ப சேர்ந்துரும். இப்ப ஜார்ஜ் என்ன பண்றாருன்னா உள்ள போய் அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே மேல இருந்து ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அம்மா 2வது குழந்தைக்காக பிரெக்னெண்டா இருக்காங்க. திடீர்னு பிரசவ வலி வந்துருது போல. கார்ல உடனே கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஜார்ஜோட ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிணத்துல பிஸியா இருக்காரு பாத்தீங்களா, அதனால அவர் வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. பசங்களுமே கிளம்புறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.
இப்ப கொஞ்ச நேரத்துல ஜார்ஜுக்கு ஒரு ஷாக்கிங்கான தகவல் தெரிய வருது. அது என்னன்னா, வேகமா போனாங்கல்ல, போற வழியில கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், சம்பந்தப்பட்ட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதாவது இந்த பையனோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்பத்துல இருந்து இந்த ராகுல் பையனை இவர் தான் வளர்த்திருப்பாரு, கூடியே வச்சிருப்பாரு, ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணை கட்டியும் வச்சிருப்பாரு. போலீஸோட டவுட் என்னன்னா, இவங்க பினான்சியலா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீயே ஆளை செட் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணிட்டியா, உன் மருமகனுக்கு இதுல பங்கு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. சரி என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு என்ன நடந்தது தெளிவா சொல்லுன்னு கேட்கும்போது இவருமே டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த நாள் இவர் வேலைக்கு கிளம்பணும், ஆனா கொடைய வந்து மருமகன் எடுத்துட்டு போயிருக்கான் போல. இப்ப மருமகன் கொடைய தரதுக்காக வரான், அப்பயும் குடிச்சிட்டு வந்திருக்கான் போல. நீ இந்த குடிக்கிறத விடவே மாட்டியான்ற மாதிரி மருமகனை திட்டுறாரு. சரி வேலைக்கு டைம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த மருமகன் இன்னும் ப்ராப்பரா வேலை பண்ணாம இருக்காரு போல. அது இந்த ஜார்ஜுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. இப்ப ஜார்ஜ் நைட் டியூட்டி பாக்குறதுக்காக ஏடிஎம் வாசல்ல உட்காந்து நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிட்டு இருக்காரு. அப்ப தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார்ல, ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வந்துடணும்ன்ற மாதிரி கூப்பிடுறாரு. அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவன்ற மாதிரி இவரும் ஜாலியா பேசி இங்க இருந்து அவர் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப வீட்டுல இருக்க மருமகனை காட்டுறாங்க. அதாவது அந்த டைம் மருமகன் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒய்ஃப் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவருமே ஒய்ஃப் மீராவை பாக்குறதுக்காக வராரு. மீரா பயந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க. யாரையோ பார்த்த மாதிரி இருந்தது, அதனால தான் பயந்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல மீரா, நீ தேவையில்லாம கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டாரு. மீராக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு போல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப இந்த இடத்துல நமக்கு ஜார்ஜ காட்டுறாங்க. ஜார்ஜ பாக்குறதுக்காக புர்கா போட்ட மாதிரி ஒரு லேடி வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த லேடி விலை மாது வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஏடிஎம்க்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல நின்னு விலை மாது வேலைலாம் பார்ப்பாங்க போல. இவங்களுமே இவர்கிட்ட பேசிட்டு அந்த வேலைக்காக போறாங்க. அப்ப சில பசங்க பைக்ல இந்த இடத்துக்கு வந்து அந்த லேடி கிட்டயும் பேசுறாங்க, அதே சமயம் இவர்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு கடை சாத்துனதுக்கு அப்புறம் இவர் சிகரெட்லாம் விப்பாரு போல, என்ன காசு எக்ஸ்ட்ரா வச்சு விப்பாரு போல. இந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, கடையில இருக்க காசுக்கே வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல எக்ஸ்ட்ரா தான் நான் விற்க முடியும், வேணானா நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த பசங்க எல்லாருமே ரொம்ப ஓவரா பேசுறாங்க. மொத்தம் பைக்ல 4 பேர் இருக்காங்க, ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அந்த விலை மாதுவை பத்தி தப்பா வேற பேசுறாங்கல்ல. இதனால கோவப்பட்ட இந்த ஜார்ஜ் இருக்கார்ல, விலை மாதுவா இருந்தா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுவியா, முதல்ல இங்கிருந்து கிளம்பு கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க எல்லாருமே பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களால ஏதாவது பிரச்சனை வருமான்னு விலை மாது கேட்கும் போது அதெல்லாம் பிரச்சனை வராது, நீ வீட்டுக்கு கிளம்புன்ற மாதிரி இவங்களை அனுப்பி வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் அந்த ராபரி நடந்திருக்கு போல. ஆக்சுவலா இத பத்தி அந்த விலை மாது லேடி கிட்ட விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்க, அதை தாண்டி இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க போல. சார் என் ஹஸ்பண்ட் இருக்காருன்ற மாதிரி வாசல்ல வச்சே பேசுறாங்க. ஆமா சார் அவர் சொன்ன மாதிரி தான் நடந்தது, அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன், அதுக்கப்புறம் தான் ராபரி நடந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஜார்ஜ் கிட்ட கெலாட்டா பண்ண அந்த பசங்க ஒரு வேலை இல்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஸ்டீஃபன் ஒருத்தனுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க. சரி அந்த பசங்களையும் லாக் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நமக்கு யாரை காட்டுறாங்கன்னா, இந்த மருமகனை காட்டுறாங்க. இவர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிறாரு, காசே போட மாட்டாரு போல. அதை சொல்லி இந்த பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, இந்தாங்கடா உங்களோட காசுன்ற மாதிரி தூக்கி எறிகிறாரு. சரி வந்து சரக்கடின்னும் போது உங்க கூட எல்லாம் ஒன்னும் சரக்கடிக்க தேவையில்லைன்ற மாதிரி இவருமே பக்கத்துல இருக்க ஒரு ரூம் கிட்ட வராரு. அதாவது பழைய வீடு மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்குள்ள இவருமே வராரு. அப்படி வரவரு ஒரு பேகை திறந்து பாக்குறாரு. பார்த்தா கட்டுக்கட்டா காசு இருக்கு. அந்த காசுல இருந்து தான் இவனுங்களுக்கு காசை தந்திருக்காரு போல. ஏது இவர்கிட்ட இவ்வளவு காசுன்ற மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க. இப்ப வேற ஒரு பகுதியில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பையனை துரத்திட்டு இருப்பாங்க. அந்த பையனுமே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு இடத்துல ஒளிறான். அங்க கெட்ட நாத்தம் வருது. என்ன கெட்ட நாத்தம் வருதுன்னு பார்த்தா பிளாக் கலர் ஊடி போட்ட மாதிரி ஒரு நபர் செத்து போயிருக்காரு. அவர் உடம்புல கன் ஷாட்லாம் நிறைய இருக்கு. சோ கன் ஷாட்ல இறந்து போயிருக்காருன்றது தெரிய வருது. இப்ப நியூஸ்ல இத பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இறந்து போயிருக்க நபரோட பேரு ஸ்டீஃபன் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கவரா இருப்பாரு. இவர் தான் ஏடிஎம் கொள்ளையில சம்பந்தப்பட்டிருக்காரு போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏடிஎம் கொள்ளையில ஒருத்தன் புல்லட்டை வாங்கினால அது ஸ்டீஃபன் தான் போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்டீஃபனோட எட்ட காட்டுறாங்க. இவர் தான் ஸ்டீஃபனுக்கு வேலைலாம் தருவாரு. இவர் பேரு வர்கீஸ் அப்படின்றது. விசுவாசமா இருந்தான், அவனை யாரோ சாவடிச்சிட்டாங்களே, நமக்கு தெரியாம எப்படி ராபரி பிளான் எல்லாம் பண்ணிருப்பான், யாரெல்லாம் இவன் கூட சேர்ந்து பண்ணாங்கன்றத தெரிஞ்சுக்கணும், இவன் ராபரி பிளானை எதுக்கு பண்ணான்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நமக்கு வேண்டிய போலீஸை இந்த கேஸை விசாரிக்க சொல்லி சொல்லலாம், ஏற்கனவே வேற சில போலீஸ் விசாரிக்கிறாங்கல்ல, இப்ப நமக்கு வேண்டிய போலீஸை விசாரிக்க சொல்லலான்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் சரிதான்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவருக்கு வேண்டிய ஒருத்தரை விசாரிக்கிறதுக்காக இந்த கேஸ்ல போட்டிருக்காங்க போல. அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மத்த போலீஸுங்களாம் சாதாரணமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட என்ன சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க, இவங்க கிட்ட எப்படி விசாரிக்கணுமோ அப்படிதான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப சொல்ல போறியா இல்லையான்னு கேக்குறாரு. சார் சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சார், நடந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன்ற மாதிரி இந்த ஜார்ஜ் சொல்றாரு.
பொய் சொல்லாத, நீ தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்க, பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிருக்கியா, ஸ்டீஃபன் இதுல எப்படி சம்பந்தப்பட்டான், சொல்லு சொல்லுன்ற மாதிரி பயங்கரமா அடிக்கிறாரு. இவர் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்னொன்று பக்கம் அந்த வர்கீஸோட ஆளுங்களை காட்டுறாங்க, அதாவது ஸ்டீஃபனோட ஆளுங்களை காட்டுறாங்க. ஸ்டீஃபன் இறந்து போயிருக்கானே, நம்ம கிட்ட சொல்லாம ஸ்டீஃபன் எதுவுமே பண்ண மாட்டான், எப்படி இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரி இவங்களுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் வர்கீஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டே, ஒழுங்கு மரியாதையா நீங்க பண்ணிருக்கீங்கன்னா சொல்லுங்க, நீங்க தான் ஸ்டீஃபன் கூட சேர்ந்து பண்ணீங்களா, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. சத்தியமா எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் போட்டு சம்மடி அடிக்கிறார்ல, சார் ஏற்கனவே சொன்னதையே தான் திரும்பியும் சொல்றேன், இதுதான் நடந்ததுன்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாரு. நமக்கு இப்பதான் தெளிவா காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த 4 பேருமே கார்ல வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தங்க லேடி போல, மத்த 3 பேருமே ஜென்ஸா இருந்திருப்பாங்க. அவங்க காசு எடுக்கிற மாதிரி உள்ள போயிட்டு மிஷின்ல எதையோ செட் பண்ணிருக்காங்க போல. மிஷின்ல இருந்து சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. திடீர்னு அந்த மிஷின் வெடிக்குது. என்ன வெடிச்சிருச்சுன்ற மாதிரி இவர் உள்ள செக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அப்பன்னு பார்த்தா அந்த 4 பேர் உள்ள வந்து இவரை போட்டு அடிக்கிறாங்க. மிஷின்குள்ள இருக்க காசெல்லாம் ஒரு பேக்குக்குள்ள எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி இவரும் தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா அவங்கள ஒருத்தன் கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான். இவருமே அந்த கண்ணை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல கன் இவர்கிட்ட கிடைச்சோன்னு ஷூட் பண்ணிடுறாரு. மீதி 3 பேருமே பீதி ஆயிடுறாங்க. ஆக்சுவலா புல்லட் வாங்கினா பாத்தீங்களா, அவனை தூக்கிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி இருப்பாங்க. புல்லட் வாங்கினது ஸ்டீஃபன். ஸ்டீஃபனை தூக்கிட்டு போன 3 பேர் யாருன்றது தெரியல. ஸ்டீஃபன் கூட்டாளிங்க இல்லன்றது இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. ஏன்னா இன்ஸ்பெக்டர் அந்த வர்கீஸ் கிட்ட இருந்து தானே வராரு, அதனால தெரியுது. அப்ப அந்த 3 பேர் யாருன்ற மாதிரி தான் இவர்கிட்ட கேக்குறாரு. ஜார்ஜோ எனக்கு தெரியாது தெரியாதுன்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்ப ஜார்ஜோட மருமகனும் பொண்ணும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க போல. அப்ப இந்த ராகுலுக்கு போன் கால் வந்துகிட்டே இருக்கு. இவர் வந்து ஒய்ஃபுக்கு தெரியாம பேசணும்னு நினைக்கிறாரு போல. காரை ஓரமா நிறுத்துன்ற மாதிரி டிரைவர் கிட்ட சொல்றாரு. டிரைவர் நிறுத்தணும்னு இவருமே காரை விட்டு வெளியே வந்து பேசுறாரு. காசு என்கிட்ட பத்திரமா இருக்கு, நம்ம இந்த நாள் வேணா காசை பிரிச்சுக்கலாம், அப்ப பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. காசை எடுத்ததுல இவரும் ஒருத்தர்னு தெரியுது. வேற 2 பேர் கூட சேர்ந்து காசை எடுத்திருக்காரு போல. இப்ப பேசி முடிச்சுட்டு கேஷுவலா கார்ல உட்காந்து டிராவல் பண்றாரு. ஜார்ஜ் தான் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சாலிடா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லல்ல. அதனால ஜார்ஜ லாயருமே பேசி வெளியே எடுத்துறாரு. அதே சமயம் லாயர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டீஃபனோட ஆளுங்க எல்லாருமே கோவத்துல இருக்காங்க, ஏன்னா ஸ்டீஃபனை நீங்க தானே ஷூட் பண்ணீங்க, அதனால கோவத்துல இருக்காங்க, கவனமா இருந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே வீட்டுக்கு கிளம்பலான்ற மாதிரி பைக் எடுக்கிறாங்க. அப்ப ஸ்டீஃபன் ஆளுங்க இருக்காங்கல்ல, சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களை விடக்கூடாதுன்ற மாதிரி செம்மையா சேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்க பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்கு போல. எதையோ யோசிச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜார்ஜும் ராகுலும் பைக்ல வந்துட்டு இருக்கும்போது பைக் கீழே விழுந்துருது. இப்ப அந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ராகுலும் தடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவங்கள ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க. ஆனா இவர் தனியாளா சண்டை போட்டு அங்க இருந்து தப்பிக்கிறாரு. இப்பதான் நமக்கு ஸ்டீஃபனோட அண்ணனை காட்டுறாங்க. இவரோட பேரு ஆண்டனி அப்படின்றது. இந்த ஆண்டனி ஒரு பெரிய ரவுடியா இருப்பாரு, வர்கீஸ் பெரிய ரவுடியா இருப்பாரு. ஏற்கனவே அந்த வர்கீஸ்க்கு வேண்டிய ஒருத்தனை போட்டு தள்ளி தான் இவர் ஜெயிலுக்குள்ள இருக்காரு போல. இப்ப தம்பியை வேற யாரோ சாவடிச்சிட்டாங்கல்ல, இவர் கொஞ்சம் கோவப்படுறாரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துருவ, தம்பியை பழி வாங்குறன்ற மாதிரி திரும்பி உள்ள வந்துடாதப்பா, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே முதல்ல பொண்ணை கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன் வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்பெக்டர் வந்து இவருக்கு ரொம்ப விசுவாசமா வேலை பார்க்கிறவரா இருப்பாரு. இவரோட சொந்தக்காரர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என் தம்பியை யார் கொலை பண்ணியிருந்தாலும் சரி, யாருன்றதை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா அப்பாக்கும் ராகுலுக்கும் அடிபட்டது பாத்தீங்களா, இப்பதான் 2 பேருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. பொண்ணும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப ராகுலுமே மருந்து எடுத்துட்டு வரேன்ற மாதிரி கபோர்டை ஓபன் பண்ணிட்டாரு. இப்ப அங்க ஒரு போனை மறைச்சு வச்சிருக்காரு போல. இத வேற இடத்துல மறைச்சு வைக்கணும்ன்ற மாதிரி மறைச்சு வச்சிடுறாரு. இப்ப மருந்தெல்லாம் இவங்களுக்கு எடுத்து தந்துடுறாரு. இப்ப எடுத்து தந்துட்டு அங்க இருந்து கிளம்பினவர் என்ன பண்றாருன்னா, அந்த போன் மூலியமா யாருக்கோ கால் பண்றாரு. இந்த 2 பேருமே வேற ஊர்ல இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் ராபரியில சம்பந்தப்பட்டிருக்கவங்க போல. இப்ப ராபரியில சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இவருமே பேசுறாரு. அவங்க காசு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப காசை தர முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நான் தரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வர்கீஸ பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா ஸ்டீஃபன் இறந்து போனது ஆண்டனிக்கு துக்கத்தை தரதை விட எனக்கு தான் அதிக துக்கத்தை தருது. அண்ணனுக்கு சப்போர்ட்டிவா இருந்ததை விட எனக்கு தான் சப்போர்ட்டிவா நிறைய வேலை பார்த்திருக்கான். யார் இந்த விஷயத்த பண்ணாங்கன்றத கண்டுபிடின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு.
ஸ்டீஃபன் கூடியே சுத்திட்டு இருக்கவங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஏற்கனவே நான் விசாரிச்சு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க, நீ வேணா விசாரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வர்கீஸ் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஸ்டீஃபனுக்கு வேண்டியவங்க கிட்ட வந்துடுறாரு. நீங்க கூட போலனா ஸ்டீஃபன் வேற யார் கூட சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணிருப்பான் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதான் சார் எங்களுக்கு தெரியல, ஸ்டீஃபன் இந்த காரியம்லாம் பண்றதுக்கான அவசியம் கூட இல்ல, ஏன் பண்ணான்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா மீராக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக இவருமே சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தரை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. சைக்கியாட்ரிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க, செக்ஷுவலா நிறைய டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. யாரு டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்றது தெரியல, ராகுலா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ராகுலை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல வந்து பிரதர் மாதிரி தான் இருக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை கல்யாணமே பண்ணிருப்பாரு. சோ இவன் ட்ரக் கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ஜார்ஜ் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருன்ற மாதிரி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த டாக்டருமே சொல்றாரு. இன்னமும் இந்த ராகுலோட ஆக்டிவிட்டியை நமக்கு சஸ்பீஷியஸா தான் காட்டுறாங்க. ஏதாவது வேலை வெட்டிக்கு போலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஜார்ஜ் கேட்கிறாரு. இப்படி ஜார்ஜ் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல இவருமே கோவப்படுறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கவர் பாதியிலேயே எந்திரிச்சு போயிடுறாரு. அப்படி எந்திரிச்சு போனவர் காசெல்லாம் பத்திரமா இருக்கா பார்க்கலான்ற மாதிரி ஒரு பேகை ஓபன் பண்றாரு. கட்டுக்கட்டா நிறைய காசு இருக்கு. இந்த காசை எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஜார்ஜுக்கு இன்னும் காயம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதனால செக்அப்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. இவர் ஹாஸ்பிட்டல்ல பொண்ணு கூட இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. வந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஊருக்குள்ள என்னென்னமோ பேசுறாங்களே, நீ தான் ரெண்டு பேருக்குமே அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணி வச்சியாமே, அவன் என்ன உன் பொண்ணை டார்ச்சர் பண்ணானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. மீராவெல்லாம் நான் வற்புறுத்தி எதுவுமே பண்ணது இல்லைன்ற மாதிரி இந்த ராகுல் சொல்றான். நீ ட்ரக் எந்த அளவுக்கு எடுப்பன்றது எனக்கு தெரியும்டான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இன்ஸ்பெக்டர் நிறுத்துங்கன்ற மாதிரி மீரா சொல்றாங்க. என்ன என்னோட ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணது கிடையாது, எப்பவுமே என் மேல அன்பை மட்டும் தான் காட்டியிருக்காரு, டார்ச்சர் பண்ணது வேற ஒரு ஆளு, அந்த நபரோட பேரை சொன்னா மட்டும் நீங்க ஆக்ஷன் எடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. என்ன இவ இப்படி சொல்றான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அமைதியா கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒய்ஃப் பேசினாங்கல்ல, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இந்த ராகுல் தம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் பக்கத்துல வரும்போது, நீ எதுக்காக அவசரப்பட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த விஷயத்த சொன்னன்னு கேக்குறாரு. ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க சொன்னதை நினைச்சு ஹஸ்பண்ட் கவலைப்படுறாரு போல. இந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு ரிவீல் பண்றாங்க. சில மாசத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கும். இவங்க பர்ச்சேஸ் பண்றதுக்காக வெளியே வந்திருப்பாங்க. இவங்களுக்கு தேவையான துணியெல்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது இறந்து போன ஸ்டீஃபன் இருக்கான்ல, இவங்க கிட்ட பேச்ச கொடுக்குறான். ரெண்டு பேருமே ஒன்னா படிச்சவங்க தான், அதனால ஸ்டீஃபன் கிட்ட சகஜமா பேசுறாங்க. இந்த ஜூஸ் குடின்ற மாதிரி ஒரு ஜூஸை தரான். இவங்களுமே சாதாரணமா வாங்கி குடிச்சிடுறாங்க. போற வழி தானே, நானே உன்னை டிராப் பண்றேன்ற மாதிரி அந்த ஸ்டீஃபன் சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அவன் கூட சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. இதுதான் இவங்க பண்ண தப்பா இருக்கும். இவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த ஸ்டீஃபன் ஒரு இடத்துல இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்கான். ஐயோ, ஜூஸ்ல மயக்க மருந்த கலந்து தந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டீஃபன், அதாவது ஆண்டனியோட தம்பி இருக்கான்ல, ரொம்ப கேவலமான ஆளா இருப்பான். ஒரு பக்கம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான், இன்னொன்று பக்கம் பிடிச்ச பொண்ணுங்களை இப்படி தூக்கிடுவான் போல. அவங்க உடம்புல நிறைய ட்ரக் எல்லாம் தந்து அவங்க கிட்ட எல்லை மீறி நடப்பான் போல. இப்ப இந்த பொண்ணையும் டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறான். இவங்களுமே என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஹஸ்பண்ட்லாம் இப்ப இருக்காரு, அதனால விட்டுற சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவன் அதெல்லாம் கேட்கவே மாட்டான், எல்லை மீறி நடந்துட்டு இருக்கான். அப்பதான் ஏற்கனவே ராணின்ற ஒரு பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. ராணி மிஸ் ஆயிட்டதா அப்பா ஏற்கனவே கம்ப்ளைண்ட்லாம் தந்திருப்பாரு. ஒரு மாசமா மிஸ்ஸிங்ல இருக்காங்க. இந்த ஒரு மாசம் இவன் தான் டார்ச்சர் பண்ணிருக்கான் போல. இப்ப அடுத்து நீ கிடைச்சிட்டல, ராணியை கொஞ்ச நாள்ல விட்டுருவன்ற மாதிரிலாம் சொல்றான். ஷாப்பிங்க்கு போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல, இது எல்லாமே பாஸ்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாப்பிங்க்கு போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலன்னு ஜார்ஜ் என்ன பண்றாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வராரு. ஆனா ப்ராப்பரா யாருமே கம்ப்ளைண்ட் எடுக்கவே மாட்டாங்க. இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்துட்டியா, யாரு கூட அது ஓடி போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு பக்கம் இவன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்கள போட்டு டார்ச்சர் பண்றான் போல. அந்த ராணின்ற பொண்ணு இதெல்லாம் சுவாகமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவனுமே டயர்டா வெளியே வந்துட்டு இருக்கான். அப்ப இந்த ராணின்ற பொண்ணு சட்டுன்னு ஒரு கட்டை எடுத்து இவன் மண்டிலே அடிக்கிறாங்க. வா ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி அவளை கூப்பிடுறாங்க. சோ இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அவன் முடிக்கிறதுக்குள்ள தப்பிக்கணும்ன்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு பில்டிங் இருக்கு, அங்க ஒரு 4-5 பேர் இருக்க மாதிரி இருக்கு. ராணி அந்த இடத்துக்கு போலான்னு சொல்றாங்க. ஆனா இந்த கூட வர மீரா என்ன சொல்றாங்கன்னா, அங்க கூட இவனோட ஆளுங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, வேணான்னு சொல்றாங்க. அதை மீறியும் ராணி ஓடும் போது இவங்க லைட்டா அந்த துண்டை பிடிச்சிருப்பாங்க, துண்டு கையோட வந்துருது. சோ ராணி இப்ப நியூடா ஓடிடுறாங்க. இப்ப 4-5 பேருக்கு முன்னாடி நியூடா போயிட்டுமேன்ற மாதிரி ராணி ஃபீல் பண்றாங்க. அவங்க கிட்டயும் போக கூடாதுன்ற மாதிரி வந்துட்டு இருக்க வண்டி கிட்ட போய் இடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இந்த மீரா லாங்ல இருந்து பாக்குறாங்க. நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம்ன்ற மாதிரி மீரா இங்க இருந்து கிளம்பி ஓடுறாங்க. உண்மையான குற்றவாளியை விட்டுட்டு என்னோட ஹஸ்பண்ட ப்ளேம் பண்றீங்களேன்னு மீரா சொன்னாங்கல்ல, அப்ப உண்மையான குற்றவாளி யாருன்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் போதுதான் ஸ்டீஃபன் இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணிருக்கிறது தெரிய வருது. ஏன்னா அதுக்கு
அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த சமயத்துல இருக்க போலீஸுங்களால எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்திருக்க முடியாது போல. இதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு புரிய வைக்கிறாங்க. இதுல இருக்க உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அந்த ராணியோட அப்பாவை பார்க்கறதுக்கு முடிவு பண்றாங்க. அதுக்குள்ள இந்த ஜார்ஜ் அதே மாதிரி ராகுல அந்த அப்பா கிட்ட நலம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவருக்காக கொஞ்சம் காசெல்லாம் இந்த இடத்துல தந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ராணியை இழந்து கஷ்டப்படுறாருல, அதனால காசெல்லாம் தந்துட்டு ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேர் கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் ராணி எப்படி இறந்து போனான்ற மாதிரி கேட்கும் போது இவருமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. உங்களை மாதிரி ஆளுங்களால் தான் சார் என் பொண்ணு இறந்து போயிட்டா. என் பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமும் யாருமே அந்த ஸ்டீஃபனை தண்டிக்கல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸ்டீஃபன் இந்த மாதிரி பண்ணான்னு மீரா கம்ப்ளைண்ட் தந்தாங்கல்ல, அப்பத்துல இருந்து ஸ்டீஃபன் வண்டியை வச்சு அடிச்சு தூக்குறதுக்குலாம் பிளான போட்டுட்டு இருப்பான். இது நடந்துட்டு இருக்கும் போது ஜார்ஜ் என்ன பண்றாருன்னா அந்த ஸ்டீஃபனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸ்டீஃபனே, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என் பொண்ணோட லைஃப் அழிச்சிட்ட. இப்ப என் பொண்ணையே சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ற அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. என்கிட்டயே எதிர்த்து பேசுறியான்ற மாதிரி ஸ்டீஃபன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு கட்டையை வச்சு இந்த ஜார்ஜை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் வந்த அடிச்சே சாப்பிடுச்சிருவேன், இங்க இருந்து போடா கிளவான்ற மாதிரி கட்டையை வச்சு திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்கான். சோ இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜார்ஜும் யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. ஸ்டீஃபனை ஜார்ஜ் பிளான் பண்ணி சாவடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி ராணியோட அப்பா சொல்லிட்டாரு. கண்டிப்பா அவர் தான் பிளான் பண்ணி சாவடிச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் ஜார்ஜும் மருமகனான ராகுலும் சேர்ந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஸ்டீஃபனோட ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரை விடக்கூடாதுன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டீஃபனை இந்த அப்பா தானே ஷூட் பண்ணாரு, அதனால தான் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல மாட்டிக்கிறாங்க. இப்ப இவருமே தடுத்து சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ராகுல் வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. நீங்க ஓகே தானேன்ற மாதிரி மாமனார் கிட்ட கேட்கிறாரு. மாமனாரை இங்க இருந்து கூட்டு போறாரு. அப்பாதான் வந்திருக்காருன்ற மாதிரி பொண்ணு நினைக்கும் போது அப்பா அந்த இடத்துக்கு வரல, இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு நடன்ற மாதிரி இவங்களை இழுத்துட்டு இருக்காரு. ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. எதுவுமே சொல்லாம வேகமா ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. அந்த ஸ்டீஃபனும் அவன் கதையை முடிக்கணும்னு நினைச்சிருக்கான். அதுக்குள்ள அவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி உன்னோட அப்பா இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. எப்படி பிளான் பண்ணி பண்ணாரு, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி இவன் மிரட்டுறான். எனக்குலாம் எதுவுமே தெரியாது, என் அப்பாலாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல போறியா இல்லையான்னு இவன் மிரட்டிட்டு இருக்கும் போது ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்துடுறாங்க. சார், என்ன வஸ்து தான் நீங்க விசாரிக்கணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. இல்ல கடுப்பான இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கோவமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த வர்கீஸும் ஆண்டனியும் எதிர் துருவத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த வர்கீஸ் பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதை வச்சு ஆண்டனியை கொஞ்சம் சீக்கிரமா வெளியே வர வச்சிடுறாரு போல. அதனால ஆண்டனியை இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. நமக்குள்ள சின்ன சின்ன மோதல் இருந்தது உண்மைதான், ஆனா உன்னோட தம்பி எனக்கும் தம்பி மாதிரி தான், அவனை யாரோ சாவடிச்சிருக்காங்க, இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் விடக்கூடாதுன்ற மாதிரி வர்கீஸ் சொல்றாரு. என் தம்பியை சாவடிச்சவங்க யாரா இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா விட மாட்டேன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஜார்ஜும் ராகுலும் சேர்ந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இங்கதான் என்னோட ஒய்ஃபை கூட்டு வந்தாங்களாமே, எங்கன்ற மாதிரி ராகுல் கேக்குறாரு. எது இங்க கூட்டு வந்தாங்களா, இங்கெல்லாம் இல்லன்ற மாதிரி இவங்க பொய் சொல்றாங்க. இவங்க தான் தூக்கிட்டு வந்தாங்க, ஆனா இப்ப எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு இல்லன்ற மாதிரி பொய்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் தான் மீராவை எங்கேயோ வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. இன்ஸ்பெக்டர் ஆண்டனிக்கு க்ளோஸ், நம்ம ஆண்டனி கிட்ட போய் பேசினா என்னன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆண்டனி பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்கல்ல, நீங்க வந்து என்ன விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கேக்குறாங்க. இல்ல பாட்டி கூடியே நீ போன்ற மாதிரி பாட்டி கூடியே அனுப்பி வச்சிடுறாரு. இந்த சமயம் அவங்க ரெண்டு பேருமே இங்க வராங்க. ஆண்டனி ஆளுங்க இருக்காங்கல்ல, எந்த தைரியத்துல இங்க வரீங்க, ஸ்டீஃபனை சாவடிச்சது நீங்க தானே அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கோவப்பட்டு இருக்கும் போது விடுங்கன்ற மாதிரி ஆண்டனி தடுக்கிறாரு. நீங்க ரெண்டு பேர் கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க கிளம்பும் போது அந்த பொண்ணை பாக்குறாங்க. ஆண்டனி பொண்ணை வச்சுதான் ஆண்டனியை மிரட்டணும்ன்ற மாதிரி தூக்கிடுறாங்க. இப்ப ஆண்டனி கிட்ட நீ மட்டும் தனியா இந்த இடத்துக்கு வரணும், அப்பதான் பொண்ணு கிடைப்பான்ற மாதிரி மிரட்டுறாங்க. நான் மட்டும் தனியா வரேன்ற மாதிரி ஆண்டனி மட்டும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஆண்டனி கன்னோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒழுங்கு மரியாதையை என் பொண்ணை ஒப்படைச்சிருங்கன்னு கேட்கும் போது இவங்களுமே பொண்ணை ஒப்படைச்சிடுறாங்க. இப்ப எங்க பொண்ணை ஒப்படைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி ஒப்படைங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த சமயம் ஆண்டனி இங்க வந்தது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது போல. ஆண்டனிக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கன் எடுக்கிறாரு. ஒரு ப்ராப்ளமும் இல்லன்ற மாதிரி ஆண்டனியோ கன்னெல்லாம் கீழே போட சொல்றாரு. ஆண்டனி, இவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க, நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு இன்ஸ்பெக்டர் ஒரு வீடியோவை காட்டுறாரு. அந்த வீடியோல மீரா கிட்ட தான் இவர் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கியிருக்காரு போல. ஆமா, நாங்க தான் இந்த விஷயத்தை பண்ணோன்ற மாதிரி மீரா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. மீராவை ஸ்டீஃபன் அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பான், அதுக்கப்புறமா சாவடிக்க நினைச்சிருப்பான். அதனால தான் ஸ்டீஃபனை இவங்க பிளான் போட்டு சாவடிச்சிருப்பாங்க. சோ இது வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு இருக்கவர் என்ன பண்றாருன்னா, பொண்ணு கிட்ட நீ வெளியே போய் வெயிட் பண்ணுமா, அப்பா கொஞ்ச நேரத்துல வந்துடுறன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி பொண்ணு இங்க இருந்து வெளியே போயிடுறா. இது ஏற்கனவே எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஆண்டனி சொல்றாரு. என்ன ஆண்டனி இப்படி சொல்றாருன்னு இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆவறாரு. அதுக்கு ஆண்டனி இருக்கார்ல,
உன் வீட்டுல இருக்க பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு பாதிப்பு நடந்தா நீ சும்மா இருப்பியா? என் தம்பின்றதுனால நீ அமைதியா இருக்காத, நீ சும்மா இருப்பியான்ற மாதிரி கேட்கிறாரு. சும்மா இருக்க மாட்டேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதுதானே அவங்களும் பண்ணிருக்காங்க, அவங்க பண்ணதான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அவங்கள பண்ண வச்சதே நான் தான்ன்ற மாதிரி இந்த ஆண்டனி சொல்றாரு. இதை கேட்கிற அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. மீராக்காக ஜார்ஜ் நீதி கேட்டு வந்தாரு பாத்தீங்களா, உன் பொண்ணுகிட்ட அப்படி நடந்துகிட்டது நான் தான், உன்னால என்னடா பண்ண முடியும்ன்ற மாதிரி அடிச்சு இவன் துரத்தி விட்டுருப்பான். ஸ்டீஃபன் துரத்தி விட்டதை அண்ணி பாக்குறாங்க. இப்ப ஜெயில இருக்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. எங்க உங்க தம்பி தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை தாண்டி உங்க தம்பி என்கிட்டயே தப்பா நடந்துகிட்டான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிறவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் இல்லாம அண்ணி மட்டும் தனியா இருக்காங்க பாத்தீங்களா. ஒரு நாள் ஸ்டீஃபன் செம்ம குடிபோதையில வந்திருப்பான். அப்படி வந்தவன் அண்ணி கிட்டயே எல்லை மீறி நடந்திருப்பான். சோ இதெல்லாம் தெரிஞ்சனே இவர் செம்ம டென்ஷனா இருப்பாரு. தம்பி ஏற்கனவே நிறைய பொண்ணுங்களோட லைஃப் அழிச்சிட்டு இருக்கான்றதும் தெரிய வருது இல்ல. பிளான் போட்டு அவனை தூக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. ஏற்கனவே தம்பியோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி அந்த ஜார்ஜோட குடும்பம் பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. ஜார்ஜுக்கே தெரியாம நம்ம பிளான அவங்கள எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. இவருக்கு வேண்டியவங்கள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்டீஃபனோட கதையை முடிக்கணும், அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அந்த கதையை முடிக்கணும், அதுக்கேத்த மாதிரி ஒரு பிளான போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா ராகுல் கிட்ட ரெண்டு பேரும் காசு வேணும்ன்ற மாதிரி போன்ல பேசினாங்கல்ல, அவங்க தான் இந்த ராபரி பிளானையே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முதல்ல ஸ்டீஃபனை இந்த பிளான்ல சேர்த்திருப்பாங்க. அதே சமயம் வந்து ராகுல் கிட்ட நீயும் இந்த பிளான்ல சேர்ந்துக்கோ, இந்த பிளானை நம்ம போடுறதே அந்த ஸ்டீஃபன் கதையை முடிக்கிறதுக்காக தான். ஏடிஎம்ல ராபரி பண்றோம், பண்ணும் போதே அவன் கதையை முடிக்கிறோம், உன் மாமனாரை வச்சு கதையை முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ராகுலுக்குமே பழி வாங்குற எண்ணம் இருக்குல்ல, சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ராபரிக்காக 4 பேர் வந்தாங்கல்ல, ஸ்டீஃபனை தவிர எல்லாருக்குமே ஸ்டீஃபன் சாக போறது தெரியும். ஏன்னா ஏற்கனவே பிளான்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ராபரி பண்ற மாதிரி அதுல ஸ்டீஃபனை மட்டும் அவர் ஷூட் பண்ற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. ஜார்ஜும் அதுக்கேத்த மாதிரி அவங்கிட்ட இருந்து சட்டுன்னு கன்னை வாங்கி அவனையே ஷூட் பண்ணிருப்பாரு. அதாவது ஆளுங்க தான் கன்னை அவர்கிட்ட போறதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அதாவது ஸ்டீஃபன் கூட வந்தவங்க இருக்காங்கல்ல, சண்டை ஏற்படுற மாதிரியும் அந்த கன்னு ஜார்ஜ் கிட்ட போற மாதிரியும் பிளான் பண்ணிருப்பாங்க. கன்னு போனோனே ஜார்ஜ் ஷூட் பண்ணிருப்பாரு. சோ ஸ்டீஃபன் பண்ணது தப்பு தான், அவனுக்கான தண்டனை தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஆண்டனி சொல்றாருல. இன்ஸ்பெக்டருமே புரிஞ்சுக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அந்த மீரா கிட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கி லாக் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப ரிலீஸ் பண்ணி விடுறாரு. இப்ப மீராவும் அழுதுகிட்டே ஆண்டனிக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு நடந்ததை நீ கனவா நினைச்சுக்கோமா, அதுல இருந்து வெளியே வந்துரு அப்படின்ற மாதிரி ஆண்டனியும் சொல்றாரு. இந்த ஆண்டனி ஒய்ஃப் கிட்டே அவன் எல்லை மீறி நடந்திருக்கான்ல, பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, அது வரைக்கும் அவன் உயிரோட இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இவர் பிளான் பண்ணி கதையை முடிச்சிருப்பாரு. அதாவது இவரோட 2 ஆளுங்க மூலியமா ஸ்டீஃபனை சம்மதிக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து ராகுல் கிட்ட பேசி இந்த பிளானை போட வச்சிருப்பாரு. சோ பக்கவா பிளான் போட்டு அந்த இடத்துல வச்சு ஸ்டீஃபன் கதையை முடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த பெரியவர் ஷூட் பண்ணிருப்பாரு, இவங்க காப்பாத்துற மாதிரி அங்க இருந்து ஸ்டீஃபனை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல அவரை போட்டுட்டு போயிருப்பாங்க. அதனால தான் அவர் டெட் பாடியா கிடைச்சிருப்பாரு. ஆக்சுவலா இந்த கதையில ராகுல் எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுல, அதை நினைச்சுதான் ஃபீலிங்ல குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆக்சுவலா அவன் எல்லை மீறி நடந்தது அடிக்கடி உங்களுக்கு கனவா வரும், அதனால தான் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. இதை தாண்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட எதுக்காக இந்த விஷயத்தை மறைச்சாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஒய்ஃபும் அந்த பிளான்ல சம்பந்தப்பட்டிருக்காங்கல்ல, ஏன் மறைச்சாருன்னு ஒரு கேள்வி வரும். இவர் பேசுறது ஒய்ஃப் கேட்டாலும் பிரச்சனை இல்ல, ஆனா அந்த காரை ஓட்டுற டிரைவர் கேட்க கூடாதுல்ல, அதனால தான் இவர் வெளியே எந்திரிச்சு போய் பேசியிருப்பாரு. அதாவது மாமனாருக்கும் ஒய்ஃபுக்கும் தெரியாம இவர் அந்த ராபரியில சம்பந்தப்பட்டிருக்காருன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சிருப்பாங்க. ஆனா இவர் பண்ணது மாமனாருக்கும் தெரியும், ஒய்ஃபுக்கும் தெரியும். எல்லாருமே சேர்ந்து பிளான் போட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க. என்ன விஷயம்னா, இதுக்கு பின்னாடி ஆண்டனி இருக்கிறதுலாம் இவங்களுக்கு தெரியாது. ஆண்டனிக்கு வேண்டியவர் சப்போர்ட் பண்ணிருப்பாரு, அது மூலியமா இந்த விஷயத்தை பண்ணிருப்பாங்க. கடைசியில தான் ஆண்டனி சொல்லி தான் பண்ணிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. சோ இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.